மருத்துவமனையில் இருந்தபடியே அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருக்கான பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் அரசு பணிகளுக்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதல்வர் மருத்துவமனையிலிருந்தே ஆலோசனையில் ஈடுபடுகிறார். கூடுதல் விவரம் என்ன? முதலமைச்சர் 3 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை செய்திக்குறிப்பு கொடுத்திருந்தாலும் கடந்த 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இது மாநிலம் முழுவதும் தற்போது கிட்டத்தட்ட 5,74,000 பேர் இதில் மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் எத்தனை மனுக்களுக்கு தீர்வுகள் காணப்பட்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS உடன் இணைந்து குறிப்பாக இந்த ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து மனுக்கள் மீதும் துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம்கள் அட்டவணையில் குறிப்பிட்டபடி நடத்த வேண்டும் எனவும் முகாம்களுக்கு மனுக்களை அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பெறப்படும் மனுக்களின் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எந்தவித தொய்வுமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் இன்று காலை பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று பெட் ஸ்கேன் செய்திருந்த நிலையில் தற்போது இயல்பான அரசு பணிகளுக்கு திரும்பி இருக்கார். ஏற்கனவே நேற்றைக்கு அந்த பிரஸ் ரிலீஸ்லயே சொல்லியிருந்தாங்க, அவர் ரொட்டீன் ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தவாறே அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பொங்கலுடைய அதிகாரிகளோடு காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபடுகிறாரா அல்லது நேரடியாக ஆலோசனையில் ஈடுபடுறாரா ரமேஷ்? அதாவது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மட்டும் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து சென்று இதில் இருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனை சென்றிருக்கிறார். நேரடியாக அவர் மட்டும் சென்றிருக்கார். அவர் அங்கிருந்தபடியே மற்ற அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தினுடைய உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முதலமைச்சர் சிதம்பரத்துல தொடங்கி வச்சாரு. பாத்தீங்கன்னா சென்னை ஒரு 10,000 முகாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில தற்போது இந்த ஆய்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருந்த 2,000 பேருக்கு பணி நியமன ஆணை ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க மாட்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சனிக்கிழமை வரை அவர் ஓய்வில் இருப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.